Guys, welcome to Concept Made Easier. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம், லாஸ்ட் பார்த்திருந்த வீடியோட கண்டினியூஷன் தான் இதுல. சோ லாஸ்ட் பார்த்தது என்னன்னா ஆப்டிடியூட் क्वेश्चंस பத்தி பார்த்தோம். பேசிக்கா அதுல ஸ்டார்ட் பண்ணதுல வந்து சம்மரி என்ன பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் LCM and HCF கான்செப்ட் பார்த்தோம். செகண்ட் வந்து டிவிசிபிலிட்டி பத்தி பார்த்தோம். சோ இந்த தேர்ட் இதுல என்ன பார்க்க போறோம் டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கான்செப்ட்ல வந்து சிலர் சொல்லலாம் நினைச்சேன். சோ ப்ராஃபிட்னா என்ன, லாஸ்னா என்ன பார்க்கலாம். ப்ராஃபிட்னும் போது ஷாப் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து நான் 10 ரூபீஸ்க்கு வாங்குறேன், ஒரு சாக்லேட் 10 ரூபீஸ்க்கு நான் வாங்குறேன். அதை வந்து நான் விற்கும் போது 20 ரூபீஸ் விற்கிறேன், 10 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா வச்சு வைக்கிறேன். சோ அப்படின்னும் போது எனக்கு 10 ரூபாய் லாபம் கிடைக்கும். அதாவது செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிடலாம். சோ ஃபார்முலா என்னன்னா ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். செகண்ட் கான்செப்ட் லாஸ் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னா, நான் வந்து விலை ஜாஸ்தியா வாங்கிட்டு விற்கும் போது கம்மியான விலைக்கு வித்தேன்னா எனக்கு லாஸ். கரெக்டா? இப்ப நான் வந்து 20 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறேன், ஆனா நான் விற்கும் போது 10 ரூபாய்க்கு தான் விற்கிறேன். அப்படின்னும் போது எனக்கு 10 ரூபாய் நஷ்டமாகும். சோ ஃபார்முலா என்னன்னா லாஸுக்கு காஸ்ட் பிரைஸ் மைனஸ் செல்லிங் பிரைஸ், அதுதான் வந்து உங்களுக்கு லாஸ் கொடுக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ்னா என்ன, லாஸ் பெர்சன்டேஜ் அப்படின்னா என்னது பார்க்கலாம். ஸோ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் ஃபார்முலா, லாஸ் பெர்சன்டேஜ் ஃபார்முலா உங்களுக்கு நான் காட்டுறேன். ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் அப்படின்னா ப்ராஃபிட் என்ன இருக்கோ அது டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. இதுதான் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. அதே மாதிரி லாஸ் பெர்சன்டேஜ் வரும்போது லாஸ் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. இப்போ வந்து இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் இதுக்கு உங்களுக்கு சால்வ் பண்றதுக்கு. இப்போ இதுக்கு ஒரு இது கால்குலேட் பண்ணலாம், ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணலாம். ஓகேவா? கொஸ்டின் வந்து எப்படின்னா, இப்போ நான் ஒரு வாட்ச் வாங்குறேன், ஒரு வாட்ச் வந்து ஒரு காஸ்ட் ப்ரைஸ் வந்து நான் வாங்குறேன்னும் போது நான் ஒரு கடைக்காரனா வச்சு நினச்சிக்கோங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200 ருபீஸ்க்கு நான் வந்து ஒரு வாட்ச் வந்து வாங்குறேன், பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஆனால் செல் பண்ணும்போது எவ்வளோக்கு வந்து அது சேல் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் இது காஸ்ட் ப்ரைஸ். இது செல்லிங் ப்ரைஸ் வந்து ஒரு 1450 ருபீஸ்க்கு வந்து நான் செல் பண்றேன். இப்போ இதுக்கு ப்ராஃபிட் எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்றத நான் கண்டுபிடிக்கணும். அப்படின்றது ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டூ 100. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், முதல் ஸ்டெப்ல என்னன்னா ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ். அப்படின்னும் போது 1450 மைனஸ் 1200 அப்படின்னும் போது 250 ருபீஸ் வந்து எனக்கு ப்ராஃபிட். கரெக்டா? இப்போ முதல்ல நான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதை கண்டுபிடிக்கணும், ப்ராஃபிட்டை. அது கண்டுபிடிச்ச பிறகு இதில் அப்ளை பண்ணணும். ஸோ ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ வந்துச்சுன்னா 250 ருபீஸ் வந்திருந்தது, காஸ்ட் ப்ரைஸ் 1200 ருபீஸ் இன்டூ 100. ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 12க்கும் 250க்கு நம்ம டிவிசிபிலிட்டி பார்க்க போகிறோம். அதை பார்த்ததுல ஆன்சர் என்ன கிடச்சுன்னா 20.83% வந்தது. ஸோ இதோட டோட்டல் நம்ம டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சதுன்னா 20.83. ஸோ இதுதான் வந்து ப்ராஃபிட் பெர்சன்டேஜ். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ரிலேட்டடான கான்செப்ட். அதாவது எப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு 5 hours ஒர்க் பண்றேன், அதே என்னோட மதர் வந்து ஒரு 10 hours ஒர்க் பண்றாங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்ணோம்னா எவ்வளோ ஹவர்ஸ்ல அந்த ஒர்க்கை முடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் சில கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு ட்ரெயின் வந்து ஒரு 8 o'clock ஸ்டார்ட் ஆகுது, 12 o'clock ஒரு பர்டிகுலர் டைம்ல ரீச் ஆகுது, ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல போகும்போது அதே வந்து ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா எவ்வளவு சீக்கிரமா போய் அந்த இடத்துல சேரும் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து இப்போ பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பர்சன் வந்து P1 வச்சுக்கிறேன். அவங்க வந்து ஒர்க் கம்ப்ளீட் பண்றதுக்கு வந்து 8 hours ஆகுது. ஒரு ரூம் பெயிண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, 8 மணி நேரம் ஆகுது ரூம் பெயிண்ட் பண்றதுக்கு. அதே பர்சன் 2 வந்து அந்த ரூம் பெயிண்ட் பண்றதுக்கு என்னன்னா தனியா பெயிண்ட் பண்ணாங்கன்னா 10 hours தேவைப்படுது. ஸோ இப்போ வந்து பர்சன் 1 பண்றதுக்கு 8 hours, பர்சன் 2 பண்றதுக்கு 10 hours ஆகுது. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து கம்பைன் பண்ணி ஒர்க் பண்றாங்க அப்படின்னா P1ம் P2ம் சேர்ந்து கம்பைன் பண்ணி ஒர்க் பண்ணா எவ்வளோ ஹவர்ஸ்ல வந்து எக்ஸ் ஹவர்ஸ்ன்னு வச்சுக்கணும், எவ்வளோ ஹவர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இப்போ வந்து இதுக்கு எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸ்ன்றத வந்து நான் என்னவா எடுத்துக்கிறேன்னா நம்பர் ஆஃப் hours they will work together. ஸோ இது எக்ஸ்ன்றது ஹவர்ஸை குறிக்கிறது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணோம் இந்த மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கால்குலேட் பண்றது எக்ஸாம்பிள் வச்சுப்போம். 1 hourக்கு வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் முடிக்குது, 1/8 ஆகுது. அப்படின்னும் போது இப்போ எக்ஸ்ன்றது தான் வந்து அவங்க சேர்ந்து பண்ணும்போது, ஸோ அப்போ x/8 hours ஆகும் அவங்க வந்து சேர்ந்து பண்றாங்க அப்படின்னா. 1/8 வந்து நம்ம 1 hour கணக்குக்கு எடுத்திருக்கோம். x/8ன்றது ஈக்குவேஷன் என்ன நம்மளுக்கு தெரியாது எவ்வளோ அவர் சேர்ந்து பண்ணாங்கன்னா. ஸோ அதனால x/8 hours எடுக்கிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன எடுப்போம்னா 1/10 hours வந்து அவங்க தனியா பண்ணாங்கன்னா இருக்கும் போது இருக்கு அப்படின்னா சேர்ந்து பண்ணாங்கன்னா x/10 hours ஆகும். நம்மளுக்கு என்ன எவ்வளவுன்னு தெரியாது. இப்போ ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா x/8 plus x/10
இஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ இது வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா 80 வருமா உங்களுக்கு எல்ஜிஎம் எடுத்தீங்கன்னா. ஸோ 10x + 8x டிவைடட் பை 80 ஈக்குவல் டு 1. இது 10x + 8x வந்து 18x by 80 ஈக்குவல் டு 1. இந்த 80 மேலே எடுத்துகிட்டு போய்க்கலாம். 18x is equal to 80. So x is equal to 80 by 18 அப்படின்னா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன வருதுன்னா ஆன்சர் 4.4 hours வரும். ஸோ அப்போ அவங்க சேர்ந்து பண்ணாங்கன்னா எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறாங்க அப்படின்னா 4.44 ஹவர்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஸோ இது மாதிரி தான் சால்வ் பண்ணணும். ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு. அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஸ்பீட் வந்து பார்க்க போறோம். ஸோ ஸ்பீடுக்கான ஃபார்முலா தெரியணும். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அதே மாதிரி நம்ம டைம் தேவையோ டிஸ்டன்ஸ் தேவையோ அந்த ஃபார்முலாவை மாற்றி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபார்முலா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இப்போ இந்த இதுக்கேற்ற மாதிரி ஒரு கொஸ்டின் சொல்றேன். நம்ம டைம் கண்டுபிடிக்கணும்னா இது இங்கே போகும், ஸ்பீடு கீழே வரும். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸுக்கு இது மேலே போச்சுன்னா ஸ்பீட் இன்டூ டைம் வரும். ஸோ மெயின் இதாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 2 ட்ரெயின் எடுத்துக்கோங்க. 2 ட்ரெயின் இருக்கு, ஓகேவா? அது வந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்து ஒரே டைம்ல ஸ்டார்ட் ஆகுது. சேம் ஸ்டேஷன் ஒரே டைம்ல ஸ்டார்ட் ஆகுது. சேம் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு பர்டிகுலர் டைம்ல ஸ்டார்ட் ஆகுது, ஓகேவா? ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 40 km/h போகுது. ஒரு ட்ரெயின் வந்து 40 km/h போகுது. ஃபர்ஸ்ட் ட்ரெயின் T1 வச்சுக்கிறேன். இதை ட்ரெயின் 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 km/h வந்து டிராவல் ஆகுது. கொஸ்டின் என்ன இருக்குன்னா 720 km/h தள்ளி எப்போ வந்து 2 ட்ரெயினுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அது போறதுல அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கண்டுபிடிக்கணும்னா எவ்வளோ நேரம் இந்த ட்ரெயினும் அந்த ட்ரெயினுக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் அது இருக்கும் பார்த்தா 720 km. சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கும் வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸ்ன்றது வந்து நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வச்சுக்கிறோம். எவ்வளோ நேரத்தில் கவர் பண்ணணுன்றது தெரியாது. 720 km அப்பார்ட்னு சொல்லும் போது எவ்வளோன்னு தெரியாது. ஸோ அதுக்காக எக்ஸ் வந்து எடுத்துக்கணும். நம்பர் ஆஃப் ஹவர்ஸுக்கு எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னு சொல்லி ட்ரெயின் 1க்கு எடுக்கும் போது 40x ஃப்ரேம் பண்ணுறேன். ட்ரெயின் 2க்கு வந்து 50 km ஸ்பீடில் போகுது. ஸோ 50x எடுக்கிறேன். ரெண்டும் எடுத்தாச்சு. அண்ட் டோட்டலாக ட்ரெயின் கவர் பண்ணுறது என்னன்னா 720 km. ஸோ இது ஸோ இப்போ ஈக்குவேஷன் எப்படின்னா 40x + 50x ஈக்குவல் டு 720. டோட்டலாக என்ன வருது 40யும் 50யும் சேர்த்திங்கன்னா 90x. டோட்டலாக கவர் பண்ணுறது 720. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 720 by 9 90. ஸோ x வந்து என்னன்னா 9 8 hours. ஸோ 8 hours. ஸோ 8 hours இதில் வந்து பார்த்தீங்கன்னா 720 km வந்து அப்பார்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டார் சைக்கிள் வண்டியில் வந்து ஒருத்தவங்க போயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸுக்கு வந்து 45 km/h ஸ்பீடில் போகிறாங்க. அண்ட் அடுத்தது வந்து 2 ஹவர்ஸ்க்கு வந்து 40 km/h ஸ்பீடில் வந்து போகிறாங்க. இப்போ இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு அவங்க வந்து இந்த என்டையர் ட்ரிப்பில் போனது என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணணும். ஸோ காமனாக சொன்ன மாதிரி நம்ம ஃபார்முலா எடுத்துக்கலாம். ஸ்பீடுக்கு என்னன்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஃபர்ஸ்ட் முதல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முதல்ல நம்ம டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணியிருக்காங்கன்றது தெரியாது இந்த டோட்டல் ட்ரிப் அப்போ, கரெக்டா? ஸோ டிஸ்டன்ஸ்க்கு வந்து என்ன பண்றேன்னா டிஸ்டன்ஸ் 45 km டிராவல் பண்ணும்போது என்னன்றதை பார்ப்போம். டிஸ்டன்ஸ்க்கு சொல்லும் போது ஃபார்முலானா ஸ்பீட் இன்டூ டைம் எஸ்டின்னு போடுறது தான். ஸ்பீடு எஸ்க்கும் டீக்கு வந்து டைமுக்கும் போடுறேன். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 45 km/h ஸ்பீடு, டைம் வந்து 3 hours. ஸோ 45 × 3 அப்படின்னும் போது 135 km டிராவல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா 40 × 2 போட்டேன்னா 80 km வரும். ஸோ இதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த கண்டுபிடிச்சாதான் நம்ம பேசிக்காக இங்கே அப்ளை பண்ணுறதுக்கு ஃபார்முலாக்கு போட முடியும். இப்போ நான் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்பீடுக்குன்னு வரும்போது டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். ஏன்னா டோட்டல் என்டையர் ட்ரிப் தான் கால்குலேட் பண்றோம். ஸோ 135 + 80 டிவைடட் பை டோட்டல் டைம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 hours, அதுக்கு அடுத்து ஒரு 2 hours. ஸோ 3 + 2 5. ஸோ இதை எடுத்து நான் ஆட் பண்றேன் அப்படின்னா 215 டிவைடட் பை 5.
ஸோ 43 km/h வந்து ஆவரேஜ் ஸ்பீடில் வந்து போயிருக்காங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வேணாலும் ஃப்ரேம் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி இந்த பேசிக்காக ஒரு ஃபார்முலா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை வச்சு மாற்றி போட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்த கான்செப்ட் என்னன்றது பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கான்செப்ட் பற்றி பார்த்தோம். செகண்ட் வந்து அதே மாதிரி ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பற்றி பார்த்தோம், லாஸ் பர்சன்டேஜ் பற்றி பார்த்தோம் அண்ட் சில சம்ஸும் பார்த்தோம். செகண்ட் கான்செப்ட் வந்து என்ன போகணும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வச்சு கால்குலேட் பண்ணும். ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஒருத்தவங்க கவர் பண்ணுறாங்க, ஸோ எவ்வளோ டைம் ஆச்சு அந்த மாதிரி. ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்க சொன்னால் அதை பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி ஒருத்தவங்க ஒரு பர்டிகுலர் டைம்ல பண்றாங்க, இன்னொருத்தவங்க ஒரு டைம்ல பண்றாங்க, ஸோ 2 பேரும் சேர்ந்து பண்ணா எவ்வளோ நேரம் ஆகும் அந்த மாதிரியான கான்செப்ட் பார்த்தோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து அடுத்த ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்றது கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் until then, bye from Concept Edition. Bye bye.